நான் தக்காளி செடியெல்லாம் அதுவே முளைச்சிது. நம்ம இந்த காய்கறி கழிவு உரம் வைப்போம்ல, அதுலேருந்து முளைச்ச தக்காளி கன்று. அது நல்லா வளர்ந்து இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. அதுக்கு மழைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட செடிகளினுடைய வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், பசலைக்கீரை, இந்த ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பசலைக்கீரை நல்லா கொடியை பிடிச்சிட்டு நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த கீரை எல்லாமே இன்றைக்கி பறிக்கலைங்க, இன்னொரு 2-3 டேஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற காயை சமைச்சிட்டு அதுக்கப்புறம் 2-3 டேஸ் கழித்து அந்த கீரையை மட்டும் பறித்து பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு ஹீமோக்ளோபின் மெயினாக நம்ம லேடிஸ்க்கு அதிகமாக ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த கீரை நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுதுங்க. நீங்களும் கூட இந்த கீரையினுடைய விதை கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சு வாரத்தில் ஒரு 2 டேஸ் இல்லைனா அட்லீஸ்ட் 1 டே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஹீமோக்ளோபினுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் முள்ளங்கி இருக்குதுங்க, அதுவும் பறிச்சிக்கலாங்க. ஆனால் தடிமனாக வளர்ந்துச்சுன்னா உள்ளே நல்ல கீழே இறங்கலை. அதுவே மெலிசா வளர்கிற கிழங்கு பார்த்திங்கன்னா நல்ல மண்ணிலேருந்து கீழே நல்லா வளர்ந்துருக்கு நீளமாக. ஒரு 5-6 முள்ளங்கி இருக்குதுங்க, சின்ன சின்ன பீஸ் தான். பட் ஒரு நாளைக்கு சாம்பார் வைக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது. அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மஞ்சள் பூசணி. எங்கள் ஊர்லலாம் நாங்கள் இது பரங்கிக்காய்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா வெள்ளையும் பச்சையும் கலந்த வரி கலந்தது. அந்த இது இப்போ தான் பூக்கள் வைக்க ஆரம்பிக்குது. பட் பெண் பூக்கள் வச்சு கொட்டிடுது. இது கொஞ்சம் கிளைமேட் மாறினா இன்னும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ இனிமேல் நல்லா வேர் பிடிச்சி இது நல்லா நிறைய பூக்கள் வச்சு நல்லா காய் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் முள்ளங்கி இருக்குதுங்க, அதாவது ஒரு 2-3 முள்ளங்கி இருக்குது, அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க. இது இதுலேயே ஒரு கத்திரிக்காய் கன்று வச்சேன். சரி, அது வளர்கிறதுக்குள்ளே இந்த முள்ளங்கி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு 45 டேஸ் தான் மேக்ஸிமம் முள்ளங்கிக்கு வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன்னா அது மொத்த சத்துக்களும் இந்த முள்ளங்கியே எடுத்துக்குது. உள்ளே இருக்கிற அந்த கத்திரிக்காயினுடைய பூக்கள் எல்லாமே கொட்டிகிட்ருக்கு. அதனால் இப்போ போதும், இதை பறித்து எடுத்துக்கலாங்க இந்த முள்ளங்கியெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெள்ளை கத்திரிக்காய் இருக்குதுங்க, அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க. மிளகாலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அப்படியே பூக்கள் ஃபஸ்ட்டு வைக்கிற பூக்கள் கொட்டிடும். இப்போ அப்படியே லைட்டாக பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்குது, அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மழைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த எலுமிச்சம் செடி ஃபுல்லாகவே அந்த இலையெல்லாமே கொட்டிட்டு இப்போ ஃபுல்லாக அடியிலேருந்து